தமிழகத்தில் எந்தெந்த தேதிகளில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத ஒரு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மறுபடியும் செப்டம்பர் மாதத்துல அதிலும் குறிப்பா முதல் வாரத்திலேயே அருமையான மழை வாய்ப்புலாம் நமக்கு நிறைய காத்திருக்கிறது. ஆகஸ்ட் இறுதி நாட்கள்ல நமக்கு மழை தீவிரம் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்க ஒண்ணே ஒன்று பண்ணணும், மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஒவ்வொரு முறை நமக்கு மழை தீவிரமாகும் போது நம்ம சேனல்ல அறிவிப்புகள் வெளியாகாம கிடையாது. எல்லா நாட்களிலும் உங்களுக்கு நம்ம சேனல்ல அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியாகிட்டே தான் இருக்கு. இனி அடுத்து வரும் நாட்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கதான் போகுது. ஒரு சில நாட்கள் நமக்கு மழை குறைவாக இருந்தாலும் இனி அடுத்தடுத்து வரும் நாட்கள் மழை கண்டிப்பாக தீவிரமடையும். அதற்கான சில தேதிகள் இருக்கு. அது எந்தெந்த தேதிகளிலிருந்து மழை பொழிவுகள் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து பயன்பெறலாம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் மீண்டும் பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் மழை தீவிரம் அடையும். குறிப்பாக தமிழகத்தில் மீண்டும் ஒரு சில மாவட்டங்களில், அதே போல் கடலோர மாவட்டமாகட்டும், தென் மாவட்டங்கள், டெல்டா, உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி என பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது. உதாரணமாக நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள், சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள், தென் மாவட்டத்தின் சில இடங்கள் என ஆங்காங்கே ஒரு லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அதிகமாக எதிர்பார்க்கலாம். இன்றைய மழை வாய்ப்பு நம்ம பார்த்துருவோம். தொடர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்க. வட தமிழக கடலோர மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டும் இன்றைக்கு சில இடங்களில் மிதமான மழைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக அமையக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் இங்கேயும் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். சில இடங்களில் பகுதியாக நமக்கு மாலை 5 மணி அல்லது 6 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா கருமேகங்கள் சூழ்ந்து வருகிறது பார்க்க முடியும். செங்கல்பட்டு அல்லது திருவள்ளூர், காஞ்சிபுரம் இது போன்ற இடங்கள்ல சற்றென்று மேக கூட்டங்கள் அதிக அளவுல வருகிற போல இருக்கும். ஆனால் பெரிதளவு மழை இருக்காது. ஓரளவு லேசானதுலேருந்து மிதமான மழை பகுதியாக மழை ஒதுக்கி பதிவாகும். அதே மாதிரி விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்கள், கள்ளக்குறிச்சியில் இது போன்ற மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் சற்றென்று அந்த மாலை நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மேகக்கூட்டங்களை அதிகமாக நம்ம பார்க்க முடியும். கருமேகங்கள் சூழ்ந்து வருகிறது போல இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும் லேசான மழை மற்றும் மிதமான மழையாக ஒதுக்கி பதிவாகிட்டு போயிடும். தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க. அப்போ நிறைய இடங்கள்ல, நிறைய மாவட்டங்கள்ல எப்போதாங்க மழை வரும் அப்படின்னா, செப்டம்பர் 2 முதல் 6 வரைக்கும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை தீவிரமடையும். செப்டம்பர் 2ஆம் தேதி அன்று இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் 2 முதல் 6 வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது தீவிரம் அடையும். அப்போ செப்டம்பர் 2ஆம் தேதி என்று சொல்லும் போது அந்த ஒரு வாரம் முழுவதுமாக, அந்த முதல் வாரம் முழுவதுமாக பரவலாக கடலோர மாவட்டத்தின் சில இடங்களிலும், டெல்டா மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அது எந்தெந்த மாவட்டங்கள்ல இருக்கும் அப்படின்னா, வட தமிழக கடலோர பகுதிகள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த தேதிகளில் கணிசமாக ஒரு 60 முதல் 70% வரைக்கும் தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் இந்த செப்டம்பர் 2 முதல் 6 வரை இருக்கக்கூடிய நாட்களாக நம்ம பார்க்கிறோம். ஒரு சில இடங்களில் நமக்கு மிதமான மழை பொழிவுகளும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். இனி வரும் நாட்கள் பகல் நேரங்களில் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு பகல் நேரங்களிலும் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது. பெரும்பாலும் நமக்கு ஏற்கனவே திருச்சி போன்ற இடங்கள், மதுரை போன்ற இடங்கள்லாம் 37, 38 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாயிட்டு இருக்கு. அதனால காலை பகல் மழை எதிர்பார்க்க வேண்டாம், மழை கேட்க வேண்டாம். மழை கண்டிப்பாக 100% இருக்க போறதும் கிடையாது. அதனால மாலை இரவு நேரங்களில் மட்டும் எதிர்பாருங்க. பகல் நேர வெப்பநிலை ரொம்பவே தீவிரம் அடைய போகுது. மறுபடியும் மே மாதத்துக்குள்ள போன மாதிரி இருக்கும். குறிப்பாக கடலோர பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, அதே போல தென் மாவட்ட பகுதிகள், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் மறுபடியும் நமக்கு ஏதோ ஒரு மே மாதத்திற்குள்ள போன மாதிரி உங்களுக்கு அந்த உணர்வுகள், வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உணரும் வெப்பநிலை பொறுத்தவரை ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. அதனால இயல்பிலிருந்து கூடுதலான வெப்பநிலையும் பதிவாகும். அதாவது சராசரியாக பதிவாக வேண்டிய வெப்பநிலையை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை ஓரிரு மாவட்டங்களில் சற்றே வெப்பநிலை பகல் நேரங்களில் அதிகரித்து காணப்படக்கூடும். இரவு நேரங்களில் கடலோர பகுதிகளில் ஓரிடங்களில் மிதமான மழையானது தொடர வாய்ப்பு இருக்கு. இரவு நேரங்களில் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும்.
நமக்கு அதை ஏற்கனவே சொன்னது போல கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பகுதியாக மிதமான மழை பொழிவுகள் தொடர வாய்ப்பு. குறிப்பாக நம்ம பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கடலுடைய வெப்பநிலை உயர்ந்து தொடர்ந்து அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். ஏற்கனவே நமக்கு பல புயல்கள் இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட அடுத்தடுத்த புயல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக, அதாவது கொஞ்சம் கூட நமக்கு நேர இடைவெளி அப்படிங்கிறதே இல்லை. ஒரு புயல் கரையை கிடக்கும், இன்னொரு புயல் உருவாகும். இதே போலதான் அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் உருவாகி தென் சீன கடல் பகுதிகளில் கரை கடந்து கிட்டத்தட்ட சீனாவினுடைய தெற்கு பகுதிகள் முழுவதுமாக படும் மோசமாக நமக்கு அதாவது மழை பொழிந்து நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நம்ம பார்த்தோம். இன்னமும் அடுத்தடுத்த புயல்கள் தயார் நிலையில் இருக்கு. சீனாவை தாக்குவதற்கு அடுத்தடுத்த புயல்கள் தயார் நிலையில் இருக்கு. இயற்கையினுடைய பேரழிவு சீனாவை தாக்கி கொண்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக இன்னொன்று என்னன்னா, வடகிழக்கு பருவமழையில ஏன்னா பொதுவாக நமக்கு எந்த ஒரு தாழ்வு பகுதி இருந்தாலும் அல்லது புயல் சின்னங்கள் இருந்தாலும் தென் சீன கடல் பகுதியிலிருந்து நம்ம வங்க கடல் பகுதிகளில் வருகிறதை நம்ம பார்த்துருக்கிறோம். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காலகட்டங்கள் இது இயல்பானது. ஒன்று அந்தமானுக்கு அருகே நமக்கு தாழ்வு பகுதி உருவாகணும், அப்படி இல்லைன்னா தென் சீன கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயல் சின்னமாக மாறி வங்கக்கடலை நிலை பெற்று தொடர்ந்து தமிழகத்திற்கு வந்திருக்கிறதையும் நம்ம அதிகமாக பார்த்துருக்கிறோம். ஆகவே நமக்கு புயல் வாய்ப்புகள் புயல் சின்னங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா சொல்றேன். நிறைய பேர் தானே புயல் போல வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வடகிழக்கு பருவமழை முதல்ல தானே புயல் அப்படிங்கிறதே நமக்கு தமிழக கடலோர பகுதிகள், அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப அதிக தொலைவுலாம் உருவாகலை, கிட்டையே தான் உருவாச்சு. தானே புயல் கிட்டையே உருவாகி சீக்கிரமாக கரையை நெருங்கியதுனால தான் அதிக வேகம் பொறுத்தவரை தானே புயலை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வர்தா புயல் ஆகட்டும், ஒக்கி புயல் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம கரையை நெருங்கும் பொழுது வேகம் எடுத்த புயல்கள். பொதுவாக கரையை நெருங்க புயல் பொறுத்தவரை வலுவிழக்கும். ஆனால் ஒரு சில புயல்கள் கரையை நெருங்கும் போது அதனுடைய வேகத்தன்மை அதிகரிக்கும். இந்த எல்னினோ ஆண்டுல இப்படிப்பட்ட புயல்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த வருஷம் கரை நெருங்கும் பொழுது அதனுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்கலாம், அதற்கான வாய்ப்பு மிக அதிகம். தொடர்ந்து வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிற புயல்கள் அதிகபட்ச வேகத்தன்மை பொறுத்தவரை 120 அல்லது 130 தான் அதிகப்படியாக வரும் என்று எதிர்பார்ப்பு இருக்கு. கரை நெருங்கும் போது இந்த ஆண்டு புயல் வாய்ப்புகள் புயல் சின்னங்கள் 105 முதல் 115 கிலோமீட்டர் வேகம் வரை இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. தொடர்ந்து உங்களுக்கு நம்ம வடகிழக்கு பருவமழையில எந்த நாட்கள்ல புயல் சின்னங்கள் உருவாகும், புயல் சின்னங்கள் கரையை கடக்கும் என்பது குறித்து வரும் நாட்கள்ல உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை திருச்சியில் 38.5 டிகிரி செல்சியஸாக கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு சின்ன கல்லார் 8 சென்டிமீட்டர், சோலையாறு 8 சென்டிமீட்டர், உபாசியில் 7 சென்டிமீட்டர், வால்பாறை மற்றும் சின்கோனால 7 சென்டிமீட்டர், வால்பாறையில் 5 சென்டிமீட்டர், காரைக்குடி சிவகங்கை பகுதிகளில் 4 சென்டிமீட்டர், நத்தம் பகுதிகளில் 4 சென்டிமீட்டர், சிவகங்கையில் 3 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை பகுதிகளில் 3 சென்டிமீட்டர், திருவாடனை பகுதிகளில் 2 சென்டிமீட்டர், பெரியாறு பகுதிகளில் 2 சென்டிமீட்டர், ஊத்து பகுதிகளில் 2 சென்டிமீட்டர், வட்டானம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டரும், கெலவரப்பள்ளி அணை 1 சென்டிமீட்டர் மற்றும் கருப்பாநதி அணை பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.